பிசிஓஎஸ்ல லாப்ரோஸ்கோபி யாருக்கு தேவைப்படும், எப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். பிசிஓஎஸ்னா என்னங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம பீரியடோட டே 2 இல்லைன்னா டே 3ல நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது ஓவரியில சின்ன சின்னதா முட்டை கட்டிகள் தெரியும். இது ஒன்றும் கிடையாது, எக்ஸ் தான். இந்த நம்பரே நார்மல் லெவலை விட அதிகமா இருந்துச்சு. ஸோ நார்மல் லெவல் ஒரு 7 to 15, அதை விட அதிகமா இருந்துச்சு, ஒரு 20, 25 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்ன்னு சொல்றோம். இந்த மாதிரி எக் நம்பர்ஸ் டே 2 டே 3ல அதிகமா இருக்கிறனால ஹார்மோனல் இம்பேலன்சஸ் ஆகும். அதனால ஒரு எக் டாமினண்டா வளர்ந்து ரப்சர் ஆகாது, ஸோ பிரெக்னன்சி ஆகாது. ரெண்டாவது பீரியட்ஸும் வராது சப்போஸ் பிரெக்னன்சி ஆகலைன்னா. ஸோ இதை நம்ம லாப்ரோஸ்கோபி மூலமாக எப்படி ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம லாப்ரோஸ்கோபி பண்ணி அந்த ஓவரியில் இருக்கிற நீர்க்கட்டிகளை நம்ம ட்ரில் பண்ணி விடும் போது கரண்ட் யூஸ் பண்ணி என்ன ஆகும்னா அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் கரெக்ட் ஆகும். ஹார்மோனல் இம்பேலன்ஸ் கரெக்ட் ஆகும் போது எக் தானாக வளர்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இல்லைன்னா வெளியிலேருந்து மெடிசின்ஸ் கொடுக்கும்போது இல்லை இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கும்போது எக் வளர்ச்சி ப்ராப்பராக நடக்கும். இது ஒரு விதமாக லாப்ரோஸ்கோபி ஹெல்ப் பண்ணுறது. இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம டியூப் ரெண்டு சைடு டியூபுமே ஓப்பனாக இருக்கா இல்லை அடைச்சிருக்கா, அது ஓப்பனாக இல்லைன்னா அடைச்சிருக்குன்னா அதை சரி பண்ணுறதும் கம்பைன் பண்ணி இந்த ட்ரில்லிங்கோட சேர்த்து பண்ணிக்கலாம். மூணாவது எண்டோமெட்ரியோசிஸ் மாதிரி கண்டிஷன்ஸையும் நம்ம அதே சிட்டிங்கில் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி இருந்துச்சு, எண்டோமெட்ரியோசிஸ் இருந்துச்சு இல்லை ஓவரி டியூப் எல்லாம் ஒட்டி இருக்கு அப்படின்னா அதையும் சரி பண்ணுறதுனால லாப்ரோஸ்கோபிக்கு அப்புறம் நிறைய பேஷண்ட்ஸ் தானாகவே கன்சீவ் ஆகிடுவாங்க. இல்லை மினிமல் ட்ரீட்மெண்ட் லைக் மாத்திரை மருந்து இல்லைன்னா ஐஓஐலே கன்சீவ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது.